இறைவாயிதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவாயிதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, வெம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, வெம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சமேனையோர் துன்பம் நினைக்கவிடு. இறைவாயிதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியில் சிறப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற யுத்தத்துக்காக நாங்கள் மன்றாடுவோம். சிறப்பாக இந்த யுத்தம் விரைவிலே முடிவடைய வேண்டுமென்றும், அந்த நாடுகளிலே வாழுகின்ற மக்கள் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்றும், தேவையற்ற உயிரிழப்புகள் குறைக்கப்பட வேண்டுமென்றும் நிறுத்தப்பட வேண்டுமென்றும், இன்னும் சிறப்பாக இந்த போரில் ஈடுபடுகின்ற நாட்டுத் தலைவர்களுடைய இதயங்கள் அமைதியின் பால் இறைவன் வழிநடத்தப்பட வேண்டுமென்றும் இன்றைய இந்த திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக இந்த போர் வலியத்துக்குள்ளே பயத்தோடும் பீதியோடும் வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்து அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையிலே மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளினால் பயிற்சியும் உமது வார்த்தையினால் ஊட்டம் பெறும் நாங்கள் புதிய புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இல்லத்தோடு எங்களை உமக்கர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்க அருள் வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றை பிளருவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 மற்றும் 5 முதல் 9 நிறைவு பெற. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து
உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும்படி நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடவுங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147 உங்கள் பல்லவியாக 12 உங்கள் பதிலாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுதாம் சீடரை நோக்கி கூறியதாவது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அந்த சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாதென உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே இக்கட்டளைகள் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறு மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடவுங்கள்.
ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூல் 4ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்க பகுதியிலே எடுக்கப்படுகிறது. இந்த வாசகத்தினுடைய பின்னணி என்னவென்றால், இந்த இஸ்ராயேல் மக்களை வழிநடத்திய மோயிசன் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்குள் போகவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போகவிருக்கின்ற மக்களுக்கு தன்னுடைய பிரியாவிடை உரியை மோயிசன் அவர்கள் ஆற்றுகின்றார். இந்த பிரியாவிடை உரையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான விடயங்கள் என்னவென்றால், இப்பொழுது இஸ்ராயேலே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள், அதை நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். ஆக மிக முக்கியமானது, நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்ற, அதாவது கடவுள் எனக்கு தந்த நியமங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். நீங்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போன உடனே அந்த முறைகளின்படி நீங்கள் நடக்க வேண்டும். நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் வாழ்ந்து கொண்டு உங்களுடைய கடவுள் கொடுக்கின்ற அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நம் கடவுளாக ஆண்டவரின் கட்டளையின் நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு தருகிறேன். எனவே நீங்கள் உரிமையாக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். முதல் அவற்றை பின்பற்றி நடங்கள். அவ்வாறு நடக்கிற பொழுது மக்களிலும் சொல்வார்கள், இப்படி ஒரு இனத்தையே நாங்கள் காணவில்லை, இப்படி ஒரு மாபெரும் இனத்தை நாங்கள் காணவில்லை என்று சொல்வார்கள். இந்த பேரினம் ஞானமும் அறிவாட்டம் கொண்ட மக்களால் ஆனது என்று சொல்வார்கள். இந்த ஞானமும் அறிவாற்றலும் எங்கிருந்து வருகிறதென்றால் ஆண்டவர் தருகின்ற நியமங்களினால். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக GPS என்று ஒன்றை பாவிக்கிறோம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த நாள் ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டுமென்றால் முந்தைய நாட்களிலே எத்தனையோ தரம் எத்தனையோ பிள்ளைகளை விட்டு எத்தனையோ அக்கடம் கேட்டு 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 போய் அந்த இடத்தை சேர வேண்டும். ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்று GPS என்று சொல்லுகிறது, அதை சொல்லுகிறபடி எப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் அந்த இடத்தை மிக இலகுவாக நாங்கள் அடைந்து விடுகிறோம். சில வேளை அது சொல்லுவதை கேட்டு பிழையான வழிக்கு போனால் கூட அது மீண்டும் அது எங்களை கொண்டு வந்து சரியான இடத்தில் விடும். அது இப்பொழுது இந்த நவீன உலகத்தினுடைய கண்டுபிடிப்பு. அதேபோல் தான் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறபடி நீங்கள் நடவுங்கள். நீங்கள் நான் சொல்லுகிறபடி நடந்தால் நீங்கள் உங்களுடைய அந்த இலக்கை போய் அடைவீர்கள். ஆகவே தான் நான் கொடுக்கின்ற நியமங்களையும் கட்டளைகளையும் நீங்கள் மறக்க வேண்டாம், அதை உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்று மோயிசன் தன்னுடைய பிரியாவிடை உரையிலே இத்தனை ஆண்டுகளாக தன்னுடைய மக்களை வழிநடத்தி வந்த மோயிசன் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போக முடியாத நிலையிலே இறுதி பிரியாவிடை உரையாக இதை சொல்லி அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் மக்களை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்திலே இறைவன் எதை எங்களிடம் எதிர்பார்க்கிறார் என்றால், ஆண்டவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் இன்னும் அதிகமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து அதை வாழுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய இறுதி இலக்கை அடைகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த நியமங்களையும் வாக்குகளையும் கடைப்பிடிக்கிறது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களை கற்றுக் கொடுக்கின்றவர்கள் விண்ணரசிலே மிகப்பெரியவர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே தான் நாங்கள் இந்த நியமங்களையும் இந்த கட்டளைகளையும் வாழ்ந்து எங்களுடைய குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்க இறைவன் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்களுடைய தேவைகளை இந்த வேளையிலே ஆண்டவரிடம் நாங்கள் சமர்ப்பிப்போம். நல்லாயனே இறைவா, திரு அவையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்திலும் நீரே அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாறி நற்செய்தியை நம்ப அளிப்பவரே எம் இறைவா, வீண் பகைமைகளுக்கும் கோபத்திற்கும்
போட்டி மனப்பான்மைக்கும் இடம் தராமல் சோதனையை வென்ற இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு எங்கள் தீய உணர்வுகளை தூய ஆவியால் வென்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடித்து நாம் எடுக்கின்ற தவ முயற்சிகளில் உண்மையான மனமாற்றத்தையும் ஆன்மீக எழுச்சியையும் கண்டுணர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, உலகளாவிய ரீதியில் நடைபெறும் தீவிரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டு உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து ஆதரவற்ற நிலையில் உள்ள அனைவருக்கும் தேவையான ஆறுதலையும் தேறுதலையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த காலை வேளைக்காக மீண்டும் ஒரு முறை நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பான முறையிலே இந்த யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறவருடைய மனங்களை மாற்ற வேண்டுமென்று நாங்கள் மன்றாடுகிறோம். மீண்டும் பெருமைக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் மக்களுடைய வாழ்வை பலி கொடுக்காமல் இந்த உலகம் அமைதியான ஒரு பூங்கா என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே வாழுகின்ற உரிமை இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த வாழுகின்ற உரிமையை காத்துக்கொள்ள அமைதியையும் பேச்சுவார்த்தையும் இந்த நாடுகள் கடைபிடிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழுமுந்தன் நினைவுகளே, ஒன்றுமில்லாது வந்தேன், சொந்தம் என்று ஏதுமில்லை, சுமைகள் பகிர தோள்களில்லை, கிடைத்த சொந்தம் கிளைகள் மாறி பறந்ததுவே, நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன், நிம்மதி ஒன்றே தேடினேன், உன்முகம் காண ஏங்கினேன், தேற்றும் சொந்தம் தெய்வ உறவில் சுகமானே, ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இப்பலிப்பொருட்களோதும் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். உம்மர் நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துக்கள் அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு மது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிடமானீர். ஆகவே எண்ணற்ற வானதோரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாக சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மையனத்திற்கு மூற்று ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனவு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து திருமுகொழியினுள் ஏற்றருளம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் அளிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊற்றமளிக்கும் விண்ணகவிருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலும் இருந்து எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாழ்வுக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்குவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஒளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ. அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ. எல்லோரும் விரும்பிடும் நல்லதோர் அமைதியை சொல்லாமல் அழித்திடுவாய். எல்லோரும் விரும்பிடும் நல்லதோர் அமைதி சொல்லாமல் அழித்திடுவாய். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.